வெல்கம் டு பேங்கர் ஜோன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கேஸ்லெட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை எப்படி குயிக்காக அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். இன் ஈச் ஆஃப் த 3 பேக்கரிஸ் A, B and C, only 2 types of cakes, butter cake and carrot cake are available. ஸோ 3 டைப் ஆஃப் பேக்கரி இருக்குது, ஏ பி சின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பேக்கரிலையும் 2 டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேக் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, பட்டர் கேக் அண்ட் கேரட் கேக் வந்து சேல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்பர் ஆஃப் கேக்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஆல் 3 பேக்கரிஸ் டுகெதர் ஆர் 3840. 3 பேக்கரிலையும் விற்கக்கூடிய 2 டைப் ஆஃப் கேக்ஸோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3840ங்கிறாங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ கேக் இருக்குது? 3840 கேக்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ரேஷியோ ஆஃப் த பட்டர் கேக்ஸ் அண்ட் கேரட் கேக்ஸ் ஆர் இன் பேக்கரி பி இஸ் 3:5ங்கிறாங்க. பேக்கரி பியில் இருக்கக்கூடிய பட்டர் கேக்குக்கும் கேரட் கேக்குக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 3:5. ஸோ நான் இங்கே 3x போடுறேன், இங்கே 5x போடுறேன். நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் கேரட் கேக்ஸ் இன் பேக்கரி ஏ ஆர் 20% மோர் தென் த நம்பர் ஆஃப் கேக்ஸ் இன் பேக்கரி பி. பேக்கரி பியில் இருக்கக்கூடிய கேரட் கேக்கை விட 20% அதிகமாமா பேக்கரி ஏல இருக்கக்கூடிய கேரட் கேக். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5x இன்ட்டு 6/5 எழுதலாம். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபைனலாக 6x கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் த பட்டர் கேக்ஸ் இன் பேக்கரி ஏ ஆர் ஈக்குவல் டு த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் த பட்டர் கேக் அண்டு கேரட் கேக் இன் பேக்கரி பி. ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏல இருக்கக்கூடிய பட்டர் கேக் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, பியில் இருக்கக்கூடிய பட்டர் கேக் அண்டு பியில் இருக்கக்கூடிய கேரட் கேக் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் கிடைக்கிற வேல்யூ ஆவரேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட பட்டர் கேக்குங்கிறாங்க. ஸோ பியில் இருக்கக்கூடிய பட்டர் கேக்கோட வேல்யூ என்ன? 3x. பியில் இருக்கக்கூடிய கேரட் கேக்கோட வேல்யூ என்ன? 5x டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 8x கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4x கிடைக்கும். இந்த 4x தான் பேக்கரி ஏல இருக்கக்கூடிய பட்டர் கேக்கோட வேல்யூ. ஸோ இங்கே என்ன போடலாம்? 4x. நெக்ஸ்ட்டு, நம்பர் ஆஃப் த கேரட் கேக்ஸ் இன் பேக்கரி சி ஆர் 33.33% மோர் தென் த நம்பர் ஆஃப் கேரட் கேக்ஸ் இன் பேக்கரி ஏ. பேக்கரி ஏல இருக்கக்கூடிய கேரட் கேக்கை விட 33.33% வந்து மோர் தெனாக இருக்குமாம்மா பேக்கரி சியில் இருக்கக்கூடிய கேரட் கேக். ஸோ 33.33% மோர் தென்கிறாங்க. அப்போ நம்ம 4/3 இன்ட்டு பேக்கரி ஏல இருக்கக்கூடிய கேரட் கேக் எவ்வளவு? 6x. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும்? 4 × 2x எவ்வளவு? 8x. நெக்ஸ்ட்டு, ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பட்டர் டு கேரட் கேக்ஸ் இன் பேக்கரி சி இஸ் 3:4ங்கிறாங்க. ஸோ பேக்கரி சியில் இருக்கக்கூடிய பட்டர் கேக்குக்கும் கேரட் கேக்குக்கும் ரேஷியோ வந்து 3:4 ஆமாம். இது 3, இது 4. ஸோ 4 பார்ட் வந்து 8x அப்படின்னா 3 பார்ட் என்னவா இருக்கும்? 6x தானே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூவோட எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு செகண்ட் நான் கீழே இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக இருக்கிற எல்லா எக்ஸோட வேல்யூ நான் ஆட் பண்ணி 3840 கூட நான் ஈக்குவல் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா? 4x + 6x + 3x + 5x + 6x + 8x ஈக்குவல் டு 3840. ஸோ இதை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 32x is equal to 3840. x is equal to 3840 divided by 32. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 120 கிடைக்கும். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 120 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்.
அப்போ உள்ளே போய் நான் புட் பண்ணலாமா? 4 × 120 எவ்வளவு? 480. 6 × 120 எவ்வளவு? 720. 3 × 120 எவ்வளவு? 360. 5 × 120 எவ்வளவு? 600. 6 × 120 எவ்வளவு? 720. 8 × 120 எவ்வளவு? 960. ஸோ இப்போ எல்லாத்தோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேக்ஸ் அவைலபிள் இன் பேக்கரி ஏ அண்ட் பேக்கரி பி. பேக்கரி ஏல இருக்கக்கூடிய டோட்டல் கேக்ஸுக்கும் பேக்கரி பியில் இருக்கக்கூடிய டோட்டல் கேக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ பேக்கரி ஏ அண்ட் பேக்கரி பி. பேக்கரி ஏல இருக்கக்கூடிய 2 கேக்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 480, 720. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1200. பேக்கரி பியில் இருக்கக்கூடிய 2 கேக்கையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 960 கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 240 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக ஆன்சர். 2 பேக்கரியில் இருக்கக்கூடிய கேக்ஸுக்கு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேரட் கேக்ஸ் அவைலபிள் இன் பேக்கரிஸ் ஏ அண்ட் சி. ஸோ பேக்கரி ஏ அண்ட் சியில் இருக்கக்கூடிய கேரட் கேக்ஸோட ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ ஏயில் வந்து எவ்வளவு கேரட் கேக் இருக்குது? 720 இருக்குது. ப்ளஸ் சியில் எவ்வளவு கேரட் கேக் இருக்குது? 960 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1680 கிடைக்கும். ஸோ இதனோட ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ டிவைடட் பை 2. ஸோ 840. ஸோ 2 பேக்கரி ஏ அண்ட் சியில் இருக்கக்கூடிய கேரட் கேக்கோட ஆவரேஜ் வந்து 840. ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர். நம்பர் ஆஃப் பட்டர் கேக்ஸ் அவைலபிள் இன் பேக்கரி பி அண்ட் சி டுகெதர் இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் மோர் தென் the number of carrot cakes available in பேக்கரி ஏ. பேக்கரி ஏல இருக்கக்கூடிய கேரட் கேக்கை விட பேக்கரி பி அண்ட் சியில் இருக்கக்கூடிய பட்டர் கேக் வந்து எவ்வளவு மோர் தெனா இல்லை லெஸ் தெனா இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பேக்கரி பி அண்ட் சியில் இருக்கக்கூடிய பட்டர் கேக்கை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இதையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1080 கிடைக்கும். மைனஸ் பேக்கரி ஏல இருக்கக்கூடிய கேரட் கேக் எவ்வளவு? 720 டிவைடட் பை 720 இன்ட்டு 100%. ஸோ இது ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 063. ஸோ 360. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம் கிடைக்கும். ஸோ 1/2 இன்ட்டு 100%. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 50%. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறனால மோர் தென். ஓகேவா? இன்கேஸ் 50% மோர் தென் அண்ட் 50% லெஸ் தென் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 50% மோர் தென்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அவுட் ஆஃப் த டோட்டல் கேக்ஸ் அவைலபிள் இன் பேக்கரி சி 420 ஆர் rotten and rest are fresh. The number of fresh cakes available in Bakery C is how much percentage of total cakes available in Bakery C? First point, சியில் இருக்கக்கூடிய டோட்டல் கேக்ஸ் எவ்வளவு? 720 + 960. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1680 கிடைக்கும். இதில் 420 கேக் வந்து ரோட்டன் கேக்ஸ். ஸோ அப்போ ஃப்ரெஷ் கேக் எவ்வளோ இருக்கும்? மைனஸ் பண்ணால் 1260. ஓகேவா? ஸோ இந்த கேக் வந்து டோட்டல் அவைலபிள் பேக்கரி சியில் இருக்கக்கூடிய கேக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ 1260 டிவைடட் பை 1680 இன்ட்டு 100. ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம். எகெயின் நம்ம இதை கேன்சல் பண்ணால் 3 டைம், இதை கேன்சல் பண்ணால் 4 டைம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 25. 3 × 25 எவ்வளவு? 75%. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பட்டர் கேக்ஸ் அவைலபிள் இன் பேக்கரிஸ் ஏ அண்ட் பி டுகெதர் டு த நம்பர் ஆஃப் கேரட் கேக்ஸ் அவைலபிள் இன்
பேக்கரிஸ் B and C together. ஸோ பேக்கரி A அண்டு பேக்கரி பியில் இருக்கக்கூடிய பட்டர் கேக்குக்கும் பேக்கரி B அண்ட் Cயில் இருக்கக்கூடிய கேரட் கேக்குக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஏ அண்ட் பியில் இருக்கக்கூடிய பட்டர் கேக்கோட வேல்யூ என்ன? 480 + 360. நெக்ஸ்ட்டு பி அண்ட் சியில் இருக்கக்கூடிய கேரட் கேக்கோட வேல்யூ என்ன? பிக்கு வந்து 600, சிக்கு வந்து 960. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1560 கிடைக்கும். இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 840 கிடைக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 7 டைம் 13 டைம். ஸோ ஏ அண்ட் பியில் இருக்கக்கூடிய பட்டர் கேக்குக்கும் பி அண்ட் சியில் இருக்கக்கூடிய கேரட் கேக்குக்கும் ரேஷியோ 7:13. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த செஷன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ.